உங்க கையில 500 ரூபாய் நோட்டு இருக்கா? அப்போ உடனே இத பண்ணுங்க. இந்தியாவில் கள்ள நோட்டுகளின் புழக்கத்தை குறைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இதுவரை புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அப்பொழுது மக்கள் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தினார்கள். குறிப்பாக லஞ்சம் போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களுக்கு இந்த நோட்டுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. அதன் காரணமாகவே 2016ஆம் ஆண்டு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கப்பட்டன. அதன் பிறகு மத்திய வங்கி அதாங்க RBI சார்பில் புதிதாக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது 500 ரூபாய் புதிய நோட்டுகள் புழக்கத்தில் அதிகமாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் பல வகையான போலி நோட்டுகளும் புழங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக போலியான 500 ரூபாய் நோட்டுகள் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பொதுமக்களை எச்சரிக்கை செய்துள்ளது. ஒருவேளை உங்களிடம் 500 ரூபாய் நோட்டு இருந்தாலோ அல்லது 500 ரூபாய் நோட்டு அடுத்த சில நாட்களில் உங்கள் கையில் வருவதாக இருந்தாலோ இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். போலி நோட்டுகள் உண்மையான நோட்டுகளைப் போலவே இருக்கின்றன. ஆனால் அவற்றை உங்களால் அடையாளமும் காண முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி உண்மையான மற்றும் போலி நோட்டுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை பற்றி தகவல்களை வழங்கியுள்ளன. போலி நோட்டுகளில் சில எழுத்து பிழைகள் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதில் ஈக்கு பதிலாக ஏ இருக்கலாம். இது போன்ற எழுத்து பிழைகள் போலி நோட்டுகளில் இருக்கலாம். ரூபாய் நோட்டில் உள்ள பாதுகாப்பு நூல் மூலம் உண்மையான மற்றும் போலி நோட்டுகளை அடையாளம் காண முடியும். உண்மையான நோட்டின் நடுவில் ஒரு நூல் இருக்கும். அதன் நிறம் மாறும். ரூபாய் நோட்டை சாய்த்தவுடன் பச்சை நிறம் நீல நிறமாக தென்படும். இந்தியா மற்றும் RBI என அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கும். போலி ரூபாய் நோட்டுகளில் உள்ள பாதுகாப்பின் நூலின் நிறம் மங்களாகவே இருக்கும். உண்மையான 500 ரூபாய் நோட்டை வெளிச்சத்திற்கு முன்னால் வைத்திருக்கும் போது மகாத்மா காந்தியின் படமும் ரூபாய் 500 எலக்ட்ரோடைப் வாட்டர் மார்க்கும் வலது பக்கத்தில் தெரியும். போலி நோட்டுகளில் இந்த வாட்டர் மார்க் தெளிவற்றதாகவோ காணாமல் போனதாகவோ அல்லது மங்களாகவோ இருக்கக்கூடும். உண்மையான 500 ரூபாய் நோட்டில் பாரத் மற்றும் இந்தியா ஆகியவை சிறிய எழுத்துக்களில் மறைக்கப்பட்டிருக்கும். இவற்றை பூத கண்ணாடி மூலம் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் போலி ரூபாய் நோட்டில் இந்த எழுத்துக்கள் காணாமல் போயிருக்கலாம் அல்லது தெளிவற்றதாக கூட இருக்கலாம். இப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க நோட்டு போலியானதா இல்ல உண்மையானதா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். மேலும் தற்போது இந்தியால 2000 ரூபாய் நோட்டுகள் நடைமுறையில இல்ல. அவற்றை வாபஸ் பெற்ற பிறகு புதிய 500 ரூபாய் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அபாயகரமான அளவுல அதிகரிச்சு இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கள்ள நோட்டு தயாரிப்பாளர்கள் இப்போ பரவலா புழக்கத்துல இருக்க 500 ரூபாய் நோட்டுகளை இலக்காக கொண்டு கள்ள நோட்டுகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க. மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள தரவுகள் படி இப்போ நாட்டுல அதிகமாக புழக்கத்தில் இருக்க கள்ள நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 500 ரூபாய் கள்ள நோட்டுகளுடைய எண்ணிக்கை 2024-25 நிதியாண்டுல 1,17,722 அதிகரிச்சிருக்கு. இது அதற்கு முன்னாடி இருந்த ஆண்டுகள்ல கண்டறியப்பட்ட எண்ணிக்கையோட ஒப்பிடும்போது ரொம்ப பெரிய வித்தியாசமா இருக்கு. 2022-23 நிதியாண்டுல 91,110 கள்ள நோட்டுகள் கண்டறியப்பட்டுச்சு. 2023-24 நிதியாண்டுல 85,711 கள்ள நோட்டுகளும் 2024-25 நிதியாண்டுல மட்டும் 1,17,722 கள்ள நோட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு.
கள்ள நோட்டு தயாரிப்பாளர்களின் நோக்கம் 500 ரூபாய் நோட்டுகளை மட்டும் அச்சிடுவது மட்டுமே கிடையாது. மாறாக அவர்கள் சிறிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளில் மாறுபட்ட போக்கை செலுத்தி வருகிறார்கள். 100 ரூபாய் கள்ள நோட்டுகளுடைய எண்ணிக்கை 2020-21 நிதியாண்டுல 1,10,736ஆகவும் 2024-25 நிதியாண்டுல 51,069ஆகவும் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் 200 ரூபாய் கள்ள நோட்டுகளுடைய எண்ணிக்கை இதே காலகட்டத்தில் 24,245 32,660 உயர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கள்ள நோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து மத்திய நிதி அமைச்சகம் தொடர்ந்து இவற்றை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான வழிகளை மேற்கொள்ளலாம், இன்னும் மக்களை காப்பாற்ற எப்படி நவீனமான முறையில் அவர்களை தடுப்பது என்பது தொடர்பான ஆலோசனைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனா அதுவரை மக்களே நீங்க தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க பயன்படுத்துற நோட்டு போலியானதா உண்மையானதா அப்படின்னு நீங்க தான் உறுதி செய்து கொண்டு கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பைசாவும் நம்ம உழைப்பு தானே.